சாமி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. சிங்கிளா மிங்கிளா? சிங்கிள் தான் சாமி. மிங்கிள் ஆகணும்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். ஐயா சிச்சி, ஏமா என்னம்மா பேசுற? சாமி சாமி, நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கேன். நல்ல வரனா அமையணும்னு சொல்லிட்டு நீங்க தான் சாமி சொல்லணும். எந்த பக்கம் போனா நல்ல வரம் கிடைக்கும்னு நீங்க சொல்லணும் சாமி. கேட்க தெரிகிறதா? உன் பொண்ணு தானே? ஐயோ ஆமா சாமி, கரெக்டா சொல்லிப்புட்டீங்களே. மூடல, உயிரோட தான் இருக்க. இன்னும் விலாவரியா புட்டு புட்டு வைக்கிறோமா? சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. உனக்கு பிறந்தது கீரி பிள்ளை சாமி, கிரிஜா புள்ள, கிரிஜா புள்ள. இந்த பக்கம் அந்த பக்கம் கிணறு, நடுவுல உன் பொண்ணு வவுறு. உன் சொத்தை அழிச்சு தின்னுட்டு இருக்கான்னு எவனாவது ஒரு இழிச்ச வாயன் கிடைப்பானான்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். அப்படிதானே? தள்ளி விடலான்னு. அது 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 புரியுது புரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் குனிஞ்சு தலை நிமிராம இருக்கீங்க. அதே கல்யாணம் ஆயிட்டா போதும், அப்படியே பொண்டாட்டி முன்னாடி புருஷங்கார நிமிரவே கூடாது. குனிஞ்சது குனிஞ்சபடியே இருக்கணும். விட்டு குடிய வச்சு சீமந்தமே பண்ணிடுவீங்க போல.